சாதாரண தர்மராஜனா ஒரு ஹிந்து தான் பேர் இருப்பாங்க. ஆனால் தர்மராஜ் என்ற பெயரை ஹிந்து பெயரை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அதர்மராஜ் அத்வானி அவர்கள் துணை பிரதமராக இருந்த போது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்த சிஏஏ சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அத்வானியிடம் மனு கொடுத்தவர் இதே மன்மோகன் சிங். மாஸ்க் ஒரு 300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட இருந்த தர்கா மாஸ்க் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு ஹிந்து ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு ஒரு குழந்தையுடைய கையை காலை உடைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனம் பாருங்க. அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவருடைய ஆடைகளை முழுக்க உருவி எல்லோரும் சேர்ந்து கூட்டாக கற்பழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரம் யாருக்குமே உலகத்தில் நடக்கூடாது. முதல்ல இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது அமெரிக்கா. அதன் பிறகு ரஷ்யா அடுத்த 2 ஆண்டுகள் அந்த டெக்னாலஜி அவங்களும் சொந்தமாக தயாரித்திருக்கார்கள். சமீபத்தில் இந்த டெக்னாலஜி பெற்றது சைனா. இப்போ 4வதாக நாம் பெற்றிருக்கோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். நெல்லை அலியாபதீஸ்வரர் கோவில் நந்தவன நிலம் கிறிஸ்தவரிடமிருந்து மீட்பு. இந்து முன்னணி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்தது. மத்திய அரசு அரசாணை. மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்துக்களின் போஜ் சாலா கோவிலை ஏஎஸ்ஐ ஆய்விற்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்து பெண்கள் மீது தொடர் பாலியல் வன்முறை கண்டுகொள்ளாத மம்தா அரசு. இந்திய தொழில்நுட்பத்திலேயே உருவான திவ் அஸ்திரா அக்னி 5 ரக ஏவுகணை சோதனை வெற்றி. இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்திரி சார். வணக்கம் வீர காமராஜ். இன்றைய முதல் செய்தியாக நெல்லை மாநகரம் கருப்பந்துறை அங்கு அமைந்திருக்கக்கூடிய அலியாபதீஸ்வரர் திருக்கோவில். அந்த திருக்கோவிலுக்கு முன்னாடி நந்தவனம் அப்படின்ற ஒரு நிலம் ஒன்று இருக்குது. அந்த நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய தர்மராஜ் என்கிற கிறிஸ்தவ குடும்பம் அதை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே ஒரு தற்காலிக சர்ச்சு ஒன்று கட்டி, மேலும் அங்கே சிறு அந்த வியாபாரத்திற்கான கடைகள்லாம் வச்சு அங்கே ரொம்ப ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது குறித்து இந்து முன்னணி சார்பில் பல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பல போராட்டங்களும் முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. அதனோட விளைவாக இப்போது காலை 10 மணி அளவில் அங்கே புல்டோசர் வச்சு அதை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க காவல்துறையினர். இப்போது இதற்காக பல பேர் இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் பலரும் இதுக்காக போராட்டம் பண்ணி அதுக்காக குரல் கொடுத்து அவர்கள் மீது பல விமர்சனங்களும் அவங்கள தாக்கியும் அதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு பல பொய் புகார்களை கொடுத்தோம். அந்த அளவுக்கு அவங்கள இவங்க ஒரு கட்டத்துக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ இவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி இப்போது அவங்களோட போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி, அதற்கு அந்த வெற்றிக்காக பாடுபட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வீரர்களுக்கும் முதல் நமது பாராட்டுகளை, வணக்கங்களை, வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்திக்குள்ளார போகலாம். இந்த செய்தி நான் ஒரு 3 கோணங்களில் பார்க்குறேன். ஒன்று, கிறிஸ்துவத்தின் உண்மையான முகம் என்ன? அன்பு. சினிமாலாம் அப்படி தானே வருது. ஃபாதர்னா உடனே ஒரு அன்பின் மறு உருவம் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மையான முகம் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு கோணத்தில் பார்க்குறேன். இன்னொன்று, அறநிலையத்துறை கையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதற்கு இது உதாரணம். மூன்றாவது, இந்துக்களுடைய போராட்ட குணம் எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு வெற்றியை தேடி தருகிறது. இந்த 3 கோணங்களில் இந்த செய்தியை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன செய்தியில் பாருங்கள். இன்னொரு துணை செய்தி, ஹிந்து பெயரிலே ஒளிந்து கொண்டு கிறிஸ்துவர்கள். சாதாரண தர்மராஜனா ஒரு ஹிந்து தான் பேர் இருப்பாங்க. ஆனால் தர்மராஜ் என்ற பெயரை ஹிந்து பெயரை வைத்துக்கொண்டு
இருக்கக்கூடிய கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அதர்மராஜ், அதுதான் நீங்கள் சொன்னீர்கள். எந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்ணுறாங்க பாருங்க. அது கோயிலுக்கு சொந்தமான நந்தவனம், தோட்டத்துக்கான இடம். அப்படி இருக்கும்போது ஆக்கிரமித்து பொய் வழக்கு போடுறாங்க. அதாவது தாக்குதல் நடத்தி மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். போலீஸ் அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. இப்போது ஆளக்கூடிய கட்சி உடந்தையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். வழக்கு போட்டு ஒருத்தர் தொடர்ந்து அது பெரிய டார்ச்சர். பல ஆண்டுகள் அந்த வழக்கை நீங்கள் இந்த போராட்டமே மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த வெற்றி கிடைத்திருக்குது. அத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து போராடி 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 மனம் தளராமல் போராடி இந்த வெற்றிக்கனியை பறித்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இந்து முன்னணியை சேர்ந்த குற்றாலநாதன் அவருக்கு வந்தனங்கள். அவரோடு சேர்ந்து போராட்டத்தில் களத்தில் குதித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை ஹிந்து நல்லவங்களுக்கும் ஹிந்து வீரர்களுக்கும் நமது வணக்கங்கள். அவன் காலை தொட்டு கும்பிடணும் நம்ம ஒவ்வொருத்தரும். இதே போலதான் எல்லா இந்த ஹிந்து இயக்கனுக்காக போராடக்கூடிய எல்லாருக்குமே இதே தான் வந்துட்டுருக்கும். சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. அரியலூரில் லாவண்யா என்ற மாணவி மதம் மாற மறுத்து தற்கொலை பண்ணி கொண்டாங்க இல்லையா? அந்த செய்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு வர ஒருத்தர். அவரே இதே போல தான் செய்தி ஸ்ரீ டிவியில் முதல்ல நம்ம பேசணும். அதன் பிறகு நாடு முழுக்க பெரிய ஒரு பேசு பொருளாகிட்டு இன்னும் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இறப்பதற்கு முன்பு ஒரு வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்தவர் அவர். அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர் அளவிட முடியாத டார்ச்சர், அத்தனை வேதனைகள். உண்மையை வெளிக்கொண்டுவதற்காக அவ்வளவு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. அவருக்கு ஸ்ரீ டிவி 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அந்த தொடர்ந்து போராடியதற்காக அவருக்கு கௌரவித்தது ஸ்ரீ டிவி. ஆகவே தொடர்ந்து இந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடியவங்களும் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலை இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதற்காக சொல்கிறேன். அது தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் இப்படி செய்வாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது. பொய் புகார், தாக்குதல், அதுக்கு போலீஸ் உடந்தை, இதெல்லாம் ஒவ்வொரு இன்சிடென்ட் வேறையாக இருக்கும். இதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். வெவ்வேறு இடங்களில் நடக்கூடிய ஒரே விதமான சேம் டைப் ஆஃப் அந்த இது நடந்துகிட்ருக்கும். இது நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கிறிஸ்தவத்துடைய உண்மையான முகம் கோரமான முகம். எல்லோரையும் கிறிஸ்துவர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி அதுக்குள்ளார இருக்கும். இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது, ஆனால் திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாண்டிச்சேரியோட உண்மையான பேர் வேதபுரி. வேதபுரீஸ்வரர் என்கின்ற கோயில் இருந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை இடித்து அந்த பிரெஞ்சுக்கார கிறிஸ்துவர்கள் அந்த கோயிலுடைய தூண்களை வைத்து மிஷன் ஸ்ட்ரீட் என்ற இடத்திலே சர்ச்சு கட்டியிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயில் வேற இடத்துல இருக்கு. இன்னைக்கு மிஷன் ஸ்ட்ரீட் கோயிலில் மிஷன் ஸ்ட்ரீட் சர்ச்சு போனீங்கன்னா படிக்கட்டில் கோயில் தூண், அதை மிதித்து கொண்டு தான் இன்றைக்கு சர்ச்சுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு சொல்ற உண்மையான முகம். கொஞ்சம் இடம் விட்டா மடத்தப்படுவாங்கிற மாதிரி அவர்கள் ஆட்சி இருந்த போது இதெல்லாம் செய்தார்கள். இதெல்லாம் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி என்ற ஒரு வரலாற்று ஆவணம், அந்த பிரெஞ்சு தளபதியினுடைய திபாஷி என்று சொல்லக்கூடிய அந்த வேலையில் இருந்தவர் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். வேளனக்கண்ணி என்று பாடியிருக்கக்கூடிய அந்த கோயில் இன்றைக்கு வேளாங்கண்ணியாக மாறிவிட்டது. எத்தனை பேருக்கு தெரியும்? இதை கிறிஸ்தவத்துடைய உண்மையான முகமே இதுதான். நான் அன்பு என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக சொல்ல விரும்புகிறேன். பூம்பாவை பதிகம் என்று சொல்லி பூம்பாவை உயிர்ப்பித்த தலம் மயிலை கபாலீஸ்வரம். ஆனால் அந்த பூம்பாவை உயிர் பெற்ற அந்த இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இன்றைக்கு சாந்தோம் சர்ச்சாக இருக்கிறது. இங்க யாருக்கு தெரியாது அது விஷயமே. ராமலிங்கடிகள் பாடியிருக்கிறார். அவர் திருவொற்றியூரிலே கடல் அலை வீசக்கூடிய திருவொற்றியூரிலேயே ஈசனை வணங்கிவிட்டு அதே கடல் அலை வீசக்கூடிய மயிலையிலே வணங்கிவிட்டு திருப்பி அதே கடல் அலை வீசக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய திருவான்மியூரிலே 3 நாளில் 3 இறைவனை தரிசித்தேன் என்று எழுதியிருக்கிறார். அப்போ கடற்கரையில் இருந்திருக்கிறது மயிலை, இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அதை ஆக்கிரமித்தது யாரு? கிறிஸ்துவர்கள். ஆகவே கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா, அந்த விரலை கொடுத்தோம்னா முழுக்க ஆளை முழுக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த கிறிஸ்துவ என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ளணும். அதற்காக இந்த சம்பவங்களை சொல்கிறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நீண்ட வழக்காக நடந்திருக்கிறது. பெரிய போராட்டம், சட்ட ரீதியான போராட்டங்கள், தாக்குதல்கள். இத்தனைக்கும் காரணம் இந்த வழக்கை இந்த அளவுக்கு இழுத்தடிப்பதற்கு ஒரு காரணமாக
இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டிருக்கிறது. HRMC என்ன சொல்றாங்க? இந்து ஆலயங்களை எங்களை பாதுகாப்போம், அனைத்து சொத்துக்களையும் மீட்போம் என்று சபதம் எடுக்கிறார் சேகர் பாபு. மீட்டிங்ல பேசுறார், பத்திரிகையில் வருது. ஆனால் அந்த ஆலயத்துக்கு சொந்தமான நந்தவனத்தை மீட்பதற்காக அங்கு உள்ள இந்துக்கள் போராடும் போது இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய HRMC நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. அதான் இவ்வளவு பெரிய டிலே. இல்லாட்டி என்னைக்குமே முடிஞ்சிருக்குமே. ஆகவே அரசு கையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைதான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அப்படி நம்ம பார்க்க முடியும். கடைசியாக சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த இந்துக்கள் வீதிக்கு இறங்கி போராடியதால் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக மிக மிக அதிகமாக போராடிய ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்துக்கள் மட்டும்தான். கிறிஸ்துவர்களோ முஸ்லீம்களோ வேறு யாருமே அப்படி போராடல. ஜெயினர்களோ பௌத்தர்களோ யாரை வேணா எடுத்துக்கொள்ளலாம். பல லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். சிம்பிளி பிகாஸ் ஹீ இஸ் எ ஹிந்து. நான் ஹிந்துவாகவே இருப்பேன், ஹிந்துவாகவே சாவேன். அந்த ட்ரெடிஷன் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக முஸ்லீம் படையெடுப்பு முன்பாகவே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அப்போதிருந்து தொடர்ந்து ஹிந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு பெரிய போராட்டம். அப்படிப்பட்ட போராளிகளினுடைய அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் இந்து மதம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு, சட்ட ரீதியான பாதுகாப்பு உண்டு, கோர்ட் இருக்கு, மீடியா இருக்கு, பத்திரிகை எல்லாம் நம்ம சொல்றோம். இத்தனையும் இருந்தாலும் வெற்றி கடைசியில் எப்படி கிடைச்சதுன்னா போராடியதால் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஆகவே இது இந்துக்களுக்கு ஒரு பாடம். இந்துக்கள் தொடர்ந்து போராட வேண்டும். அந்த போராட்ட குணம் இருக்கும் வரைதான் இந்துக்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் இந்த செய்தி நினைவுபடுத்துகின்றது என்று சொல்லி, இது ஒரு பெரிய இந்த பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றியை தேடி குடித்த அத்தனை பேருக்கும் அவர்களால் வரலாற்று நாயகர்களாக போராட்டப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கங்களை, வந்தனங்களை, அவர்களை காலை தொட்டு வணங்கி நம்முடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தி நிறைவு செய்கிறேன். CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல முக்கியமான திருத்தங்களை செஞ்சுட்டு வராங்க, மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு. ஆனால் இதற்கு, இந்த ஆக்டுக்கு பல எதிர்ப்புகள் வந்த வண்ணமே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக கூட அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த சட்டத்தை வரவேற்றாங்க. ஆனால் இப்போ இந்த சட்டத்தை அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ புதுசாக உதிர்த்து இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகம், விஜய் கட்சி, அது கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பலர் வரவேற்றாலும் சிலர் இதை எதிர்த்து கொண்டே இருக்காங்க. மக்களுக்கு இதை கொஞ்சம் புரியும்படி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த CAA எனப்படக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. ஒரு நல்ல சட்டம் இது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல சட்டம். இப்போ ஏன் இவ்வளோ கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஆட்சி முடியும் போது என்று காங்கிரஸ் உடைய மூத்த செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியே தெரியும் நல்ல சட்டம்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இவங்களா எதிர்க்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதை பிறகு வருவோம். நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 மகாத்மா காந்தி CAAங்கிற பேர் சொல்லலை. இந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அது முழுக்க செயல்படுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சட்டம் ஒன்று தேவை. ஆனால் நடக்கலை. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து ஜவஹர்லால் நேரு பேசியிருக்கிறார். அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்கள் மத ரீதியாக தாக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் அகதிகளாக இங்கே வரக்கூடிய அடைக்கலம் தேடக்கூடிய இந்துக்களுக்கு, மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஒரு சட்டம். இப்படிதான் அவங்க சொல்றாங்க. ரிலீஜியஸ்லி ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் இன் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நேரு பேசியிருக்கிறார். ஆனால் செய்யறதுக்கான தைரியம் இல்லை. அதே காங்கிரஸ் கட்சியில் குல்ஜாரிலால் நந்தா என்ற மூத்த தலைவர், அவரும் பேசியிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய ஜோக் சொல்றேன் கேளுங்க.
மௌனமோகன் சிங் அவர் பேசவே மாட்டார் இல்லையா, அதனால மன்மோகன் சிங் மௌனமோகன் சிங் என்று சொல்வார்கள், MMS. அத்வானி அவர்கள் துணை பிரதமராக இருந்த போது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்த CAA சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அத்வானியிடம் வந்து மனு கொடுத்தவர் இதே மன்மோகன் சிங். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசுகிறாங்க இல்லையா, பிரகாஷ் காரத் என்று ஒருத்தர், அந்த பிரகாஷ் காரத் CAA சட்டம் வேண்டும் என்று சொல்லி மன்மோகன் சிங்கு கடிதம் எழுதியிருக்கிற அந்த கடிதம்லாம் இருக்கு, கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸில் போய் பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு எதிர்ப்பதாக ஏமாற்றிக் கொண்டிருக்கூடிய காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகள் இது வேணால் எடுத்துக்கொள்ளலாம், இவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் ஆதரித்தவர்கள் தான். அந்த CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய திராணி யாருக்கல்ல, அந்த தைரியம் வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது, செய்திருக்கிறார்கள். இதை CAA சுருக்கமான வரலாறு. இது இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கு நான் வரேன். இப்போ விஜய் எதிர்த்திருக்கிறார், திமுக அரசு ஒரு காலம் இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த CAA என்பதை வைத்து ஒரு மத உணர்வை தூண்டக்கூடிய அரசியல் செய்து அதன் மூலம் முஸ்லீம் ஓட்டு தனக்கு கிடைக்கும் என்பதற்காக இந்த அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு இந்த CAA பற்றி ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனை வந்தது இல்லையா, ஷாகின் பாக், சென்னையில் ஷாகின் பாக், நெல்லையில் ஷாகின் பாக் எல்லாம் ஆரம்பித்து அதோட பிரான்ச் மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் கொரோனா வந்து நல்ல வேலை அப்படி இருந்து போச்சு. கொரோனா வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த எதிர்ப்பை. அப்போ சென்னை SIT காலேஜில் இந்த சன் குழுமத்தை சேர்ந்த எந்த டிவி, சன்னோ கலைஞரோ ஏதோ ஒரு டிவியில் நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, போயிட்டு அந்த SIT காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகள் பர்தா போட்டு, அது மாதிரி முஸ்லீம் மாணவிகள் ஒரு 3-4 பேர் இருக்காங்க, பக்கத்தில் ஹிந்து மாணவிகளும் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே போய் கேட்குறாங்க, இந்த CAA சட்டம் வந்தால் இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களும் அடித்து துரத்தப்பட்டு விடுவார்கள் பாகிஸ்தானுக்கு என்று சொல்கிறார்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஹிந்து பெண்கள்கிட்ட நாங்கள் அப்படிப்பட்ட சட்டம் வருவதை அனுமதிக்க விட மாட்டோம். உடனே அது திருப்பி 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 ரீப்ளே பண்றோம். முதல்ல CAA சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி சொல்வதாக சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு, அப்ப எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு விஷ பிரச்சாரத்தை பயன்படுத்திருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரே நோக்கம், ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக முஸ்லீம் ஓட்டை கேட்ச் பண்ணணும், அவ்வளவுதான் நோக்கமே, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான மலிவான ஒரு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள், அது விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்க்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா CAA பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மத ரீதியாக பாதிக்கப்பட்டு அங்கிருந்து துரத்தப்படுகிறார்கள். துரத்தப்பட்டு இங்கே வந்து குறைஞ்ச 4 வருஷம், இங்கே குறைஞ்ச 5 வருஷம் இருக்கணும், அகதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட மத ரீதியாக பாதிக்கப்பட்ட மைனாரிட்டி, அந்த நாட்டில் மைனாரிட்டி இருக்கக்கூடிய அகதிகள் இங்கே வரும்போது, அது ஜைனா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், கிறிஸ்டினா கூட இருக்கலாம், அப்படி அகதியாக போக்கிடம் இல்லாமல் வர்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு முன்னுரிமை கொடுக்குறோம். அதுதான் CAA. இப்போ இவங்க எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அந்த CAA பொறுத்த வரைக்கும்? அப்போ நீங்கள் ஏன் ரோஹிங்கியாஸ் ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன் முஸ்லீமை கொடுக்கல? அதான் கேள்வி கேட்குறேன். ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? அவங்களாம் தனியாக இன்னும் ஒரு தனி இதில் தான் இருக்காங்க, கெட்டோவில் தான், அதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அதிலே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் 10-15 குழந்தை பெற்று அதை பெருசாக அந்த அகதிகள் முகாமே வீங்கிட்டே போகுது. ஏன்னா எங்கே அதுக்கு எவ்வளோ பணம் போயிட்டு இருக்கு பாருங்க. இவங்களாம் யார்? பர்மாலேருந்து வந்திருக்காங்க, முஸ்லீம். இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்களை பங்களாதேஷ் சேர்க்க தயாராக இல்லை. முஸ்லீம் நாடு தானே, அவனும் முஸ்லீம் தானே, சேர்த்துக்கிட்டுமே. பாகிஸ்தான் சேர்க்க தயாராக இல்லை, இஸ்லாமிக் கண்ட்ரி, அது லாவே இஸ்லாமிக் லா, சேர்த்துக்கிட்டுமே, சேர்த்துக்குவானா? ஆப்கான் தலிபான் ஆட்சி, ஷரியத் சட்டமே இருக்கு, பியூர் இஸ்லாம் ஆப்கான், ரோஹிங்கியா முஸ்லீம் சேர்த்துக்கிட்டுமே. இஸ்லாம் பிறந்த சவுதி அரேபியாவில் ரோஹிங்கியா முஸ்லீம் சேர்த்துக்குவாங்களா? ஒரு இஸ்லாமிய நாடு ரோஹிங்கியாக்களை சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இந்தியா எல்லாம் ரோஹிங்கியா வந்தானே எல்லாத்தையும் சேர்த்துக்கணுமா? இதில் இன்னும் என்ன குழப்பறாங்கன்னா, சட்டவிரோதமாக பங்களாதேஷிலிருந்து இங்கு குடியேறி வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷ் அவர்களையும் இப்போ CAA என்ன பண்ணுறான், அங்கே அடித்து துரத்தி வேற வழி இல்லாமல் ஓடி வரான். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறான். இப்போ பாகிஸ்தான், நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்த போது என்னாச்சு? பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட சில கோடி ஹிந்துக்கள் இருக்காங்க, இங்கே சில கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்போ அம்பேத்கர் ஒரு யோசனை சொல்கிறாரு, ஒரு டைம் எடுத்துக்குவோம், 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துட்டு
ஒரு கணக்கீடு எடுத்து இங்கே உள்ள முஸ்லீமெல்லாம் அங்கே அனுப்பு, அங்கே உள்ள ஹிந்துக்கள்லாம் அங்கே அனுப்பு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ முஸ்லீம்களுக்காக இவ்வளோ நிலப்பரப்பு இவ்வளோ சொல்லி கேட்டு வாங்கணும். அந்த நிலப்பரப்பில் அதை மாறினா அதே அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா நிலம் தர வேண்டியதாக பாகிஸ்தான் பிடிக்கோ. நல்ல கான்செப்ட் இல்லை, பண்ணியிருக்கணும். அப்போ காந்தி சொல்கிறாரு, ஐயோ அதெல்லாம் வேணாமல, அது அவங்க அங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். ஆனால் சில கோடி ஹிந்துக்களாக அங்கே இருந்த ஹிந்துக்கள் பாகிஸ்தானில் இன்றைக்கு சில லட்சம் இந்துக்களாக இருக்கிறார்கள். கரெக்டான புள்ளிவரை தெரியாது, யார்ட்டும் இல்லை. சில 3 கோடி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. இங்கு சில கோடி முஸ்லீம்களாக இருந்த முஸ்லீம்கள் பல கோடி முஸ்லீம்களாக இங்கே பெருகி இருக்கிறார்கள். அங்கே கோடி லட்சமாக இருக்கு ஹிந்துக்களில், இங்கே கோடி பல கோடியாக மாறி இருக்கிறது முஸ்லீம்கள். அப்போ முஸ்லீம்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே அதே போல சில கோடி முஸ்லீம்கள் சில லட்சம் முஸ்லீம்கள் மாறி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீ இதெல்லாம் பேசலாம், இங்கே முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்று சொல்லி. ஆனால் இங்கே முஸ்லீம்கள் இன்னும் சென்சஸ் எடுத்தாலும் தெரியும் எத்தனை கோடி இருக்காங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பல கோடி ஆயாச்சு, ஒரு 3-4 பங்கு ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய படித்த ஹிந்துக்களுக்கு கூட அவன் இதாக இருக்கணும், போய் ஸ்கேவஞ்சராக இருக்கணும், மழை மல்லணும், சாக்கடை கிளீன் பண்ணணும், அதான் பண்ண முடியும். அங்கே வாழக்கூடிய ஹிந்து பெண்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணா தாக்குதல் நடத்தலாம், எத்தனை பேர் வேணா எப்போ வேணா என்ன வேணா பண்ணலாம். அப்படிப்பட்ட அச்சத்தில் வாழக்கூடிய ஹிந்துக்களுக்கு நீ அகதியாக ஓடி தப்பிச்சு இங்கே டெல்லியில் குளிரில் ஒடுங்கி கிடக்கூடியவனுக்கு சரிப்பா குடியுரிமை தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது தப்பான். இப்போ பாகிஸ்தானில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், அது ஒன்றும் வரப்போகிறதில்ல, சும்மா இந்த சமயத்தில் பேசுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். இதே போல் பாகிஸ்தான் அரசு முன்வந்து இங்கு ஒரு இந்தியாவிலே தாக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு வர தயாராக இருந்தால் அவர்களை இருக்கிறம் கூப்பி வரவேற்பதற்காக ஒரு சிஏ சட்டம் போன்ற ஒரு சட்டம் பாகிஸ்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அங்கே நாட்டில் ஒரு அரசியல் விமர்சகர் பேசியிருக்கார், ட்வீட் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி சட்டம் வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே இப்போ பேசுகிறாங்களே இந்த ஓவைசி, இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன், ஜைனுலாப்தீன் இல்லை ஏகப்பட்ட டிக்கெட் இருக்கு, போவாங்களான்னு கேட்குறேன். நிச்சயமாக முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்ம நாடு தான். இவன் அங்கே போனான்னா நிச்சயம் ஒரு கொஞ்ச நாளே உடனே அடிச்சு போடுவான். ஒரே பாகிஸ்தான் தான் இருந்தது, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான். என்ன பிரச்சனை, நான் வங்காள மொழி பேசுகிறேன், நீ உருது பேசுகிற, உருது பேசக்கூடிய கட்டாயப்படுத்தான்னு சொன்னாங்க, அதை கேட்கல. அதில் வெடித்து பிரிஞ்சுதான் பங்களாதேஷ். தமிழ்நாட்டில் ஒரு ஜைனுலாப்தீன் போனால் விட்டுருவான் அவன், நீ எல்லாம் இங்கே உள்ள லெப்பையெல்லாம் அங்கே போனான்னா உருது தான் பேசணும்பான், உருது நகினா போ அப்படி எட்டி வச்சிடும், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான் சுதந்திரம். ஆகவே சிஏஏ வைத்து இவர்களெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பாருங்கள், நம்ம நண்பர் ஒருத்தர் நாக்பூர்லேருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், நாக்பூரில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக, மோர் தென் 40 இயர்ஸ், பாகிஸ்தான் பிரிவினையின் போது அங்கிருந்து அகதிகளாக தஞ்சம் அடைந்து ரோடில் இருக்கான். 40 வருஷமாக அகதி. அவனுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், இவன் மாதிரி கிரிமினல் மாதிரி. அவங்கெல்லாம் யார், பிரிக்கப்பட்ட அந்த பாகிஸ்தானில் ஒரு பெரிய லெக்சரர், பெரிய ஒரு நிலச்சுவாந்தார், ஒரு பெரிய ஒரு தனவந்தர், ட்ரேடர், அப்படியே இருந்தவங்க பாகிஸ்தானில் அடித்து துரத்தப்பட்டு வேறு வழி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு உள்ள போய் செட்டில் ஆகிறாங்க. அப்படி நாக்பூரில் பல 1000 பேர் அப்படியே ரோட்ல இன்னும் இருக்காங்க, டென்ட் போட்டு இருக்காங்க. அப்படி அபலைகளாக இருக்கக்கூடிய, ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய சரணாகதின்னு இங்கே சேர்ந்திருக்கூடிய அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சிஏஏ. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் கூட இல்லாமல் இதை வைத்து இன்றும் வெறுப்பு அரசியல், மத வெறுப்பு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கீழ்த்தரமான கட்சிகளாக நீங்கள் சொன்னீங்களே விஜய், திமுக, இப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா சிஏஏ பற்றி நம்ம நிறைய பலமுறை பேசிட்டோம். இந்த சமயத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது எந்தளவுக்கு சிஏஏக்கு ரெலவெண்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 1950களில் சுதந்திரம் அடைந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு அப்போ இருந்த பாகிஸ்தான் பிரதமர் லியாக்கத் அலி கான் அவருக்கும் நேருக்கும் நடுவில் ஒரு இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்படுகிறது.
அந்த இருதரப்பு ஒப்பந்தத்தில் என்ன போட்டுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், பாகிஸ்தானில் ஹிந்துக்கள் இருக்காங்க, சிறுபான்மை. இதே போல் இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்காங்க, சிறுபான்மை. 2 பேர் என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, நான் எங்கள் ஊரில் சிறுபான்மைக்காக சிறப்பு சலுகைகள் கொடுத்து அவர்கள் மத உரிமைப்படி இங்கே அப்படியே வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்து தருகிறேன் அப்படின்னு நேரு இங்கே கைத்து போடுறாரு, அங்கே அவர் கைத்து போடுறாரு. மியூச்சுவல் அக்ரிமெண்ட், இருதரப்பு ஒப்பந்தம். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிருன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதம் முன்னால் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுக்காட்டி என்ன அர்த்தம்? 3 மாத சேலரியை நீங்கள் கொடுக்கணும். திடீர்னு நீங்கள் வந்து நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அதே வந்து அவன் வந்து உங்களை திடீர்னு டெர்மினேட் பண்ண என்ன பண்ணும்? அவன் 3 மாதம் சேலரி கொடுக்கணும். இதான் இருதரப்பு ஒப்பந்தம்னா இதுதான். சரிதானே? சரிதான். நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம் போட்ட போது என்ன மக்கள் தொகை பாகிஸ்தானில் ஹிந்துக்களாக இருந்தார்கள், என்ன மக்கள் தொகை ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் இங்கே இருந்தார்களோ இப்போ அது இருக்கா? இல்லை. அப்போ பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாகத்தான் அல்லது பலவந்தப்படுத்தப்பட்டோ அல்லது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கோடிக்கணக்கில் இருந்த ஹிந்துக்கள் வெட்டி சாகடிச்சாங்களா இல்லை கன்வெர்ட் ஆனாலும் தெரியாது. அதை பற்றியில் விவரம் தெரியாது யாருக்குமே, ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. ஆனால் ஹிந்துக்கள் இல்லை, கிணத்த காணுங்கிற கதை தான், வடிவேல் கதை மாதிரி தான். அப்போ அந்த இருதரப்பு ஒப்பந்தத்தை மீறியது பாகிஸ்தான். நான் சொன்ன புரிஞ்சுங்களா? ஆகவே இங்கே இந்த விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே யாரும் வந்து இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் அடித்து துரத்தப்படுவார்கள் என்று இவங்க சிஏ வச்சு இங்கே பேசினாங்க இல்லையா, சிஏ சட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒரு கால் அப்படி அடித்து துரத்தினால் கூட சட்டப்படி லியாகத் அலிகான் அந்த ஒப்பந்தத்தை மீறிய காரணத்தினால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே வெறுப்பு அரசியல் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை எடுத்து படித்து பார்க்கணும் எல்லாரும். அதுக்காக சொல்ல வரேன். ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் இருந்த எல்லா அரசியல்வாதிகளுமே காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய நேற்று முளைத்த அந்த விஜயுடைய கட்சி வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுபான்மையினை தாஜா செய்யணும், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்களை வந்து ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தணும், அப்புறம் அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட இந்த ஜாதி ஓட்டு இந்த கிறிஸ்டின் ஓட்டு இப்படி அள்ளணும், இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. இந்த வெள்ளைக்காரனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியுடைய அதனுடைய தொடர்ச்சி நீட்சி அப்படியே எல்லாம் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், காந்தி என்ன பண்ணார்? ஹிந்துக்களை ஒருங்கிணைத்தார், போய் தேசத்துக்காக போராடு அதெல்லாம் பண்ணல. ராம பஜனை சொன்னார். ஹிந்துக்களுக்கு எது கேட்ச் ஆகும்? ராம். அந்த ராமரை சொன்னார். அப்போ ராமரை சொன்னே பல ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் வந்து அவரோட ஒன்று சேர்ந்தாங்க. ஹிந்துக்கள் முஸ்லீம் சேர்ந்தெல்லாம் ஒன்றும் யாரும் போராடலை, ஹிந்துக்கள் தான் போராடினார்கள். விதிவிலக்காக சில முஸ்லீம் போராடி இருப்பாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய வந்து சுதந்திர போராட்டத்தில் காந்தி வந்து மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்தார். அந்த வெற்றி வந்து அது வரைக்கும் உலகத்தில் யாருமே இது வரைக்கும் அது மாதிரி பண்ணல. அப்படி ஈர்ப்பதற்கு காரணமாக இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஹிந்துத்துவா. அவருக்கு முன்னால் அதே வேலையை திலகர் செய்தார். விநாயகரை கொண்டு வந்து மக்களை ஒன்று சேர்த்தார். காந்திக்கு பிறகு அதே போன்ற ஒரு காரியத்தை மோடி செய்திருக்கிறார். இப்போ இவங்களாம் என்ன முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, போச்சு பங்களா இதில் மேற்குவங்கத்திலையும் அஸ்ஸாம்லேயும் ஹிந்துக்கள் ஓட்டு போலரைஸ் ஆகி எல்லா ஹிந்து ஓட்டும் பிஜேபிக்கு கிடைச்சிடும், பிஜேபி ஜெயிச்சிடும், அதான் எங்கள் பயமே. ஆனால் சிஏ நல்ல சட்டம், அதையும் எப்போயோ கொண்டு வந்தாங்க. அப்போ மோடி என்ன செய்திருக்கிறார்? ராமர் கோயிலை திறந்தார். இப்போ பாருங்க, சிஏ கொண்டு வந்திருக்கிறார், 370 நீக்கினார். அப்போ பெரும்பான்மை ஹிந்துக்களுடைய அந்த ஒன்றுபட்ட சக்தியை இணைக்கக்கூடிய ஒரு நாயகனாக, அந்த சூட்சுமத்தை தெரிந்தவராக அவர் இருந்திருக்கிறார். இது வரைக்கும் இவங்க நடத்த பாலிடிக்ஸ் வேற, ஜாதியாக பிரித்து அந்த ஜாதியை அப்படி பிரிக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இவர் எல்லா ஹிந்துக்களையும் ஒன்றாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதை கொடுத்திருக்கிறார் மோடி என்று நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மோடி வந்து சொல்லியிருக்கார், எதுவுமே வந்து அவர் சொன்னதே செய்யாமல் நடந்ததே இல்லை. காஷ்மீருக்கு இருக்கிறதா இருக்கும் எல்லாமே வந்து அவர் சொல்லியிருக்கிறார். மோடிக்கா கேரண்டின்னு வந்து விளம்பரம் வருகிறது இல்லையா, அது போல் அவர் கேரண்டி கொடுத்தார். இந்த தேர்தலுக்கு முன்னதாக சிஏஏ சட்டம் அமலுக்கு வரும் சொன்னார், வந்துவிட்டது. ஆகவே சொன்னதை செய்த மோடிக்கு நமது பாராட்டுகள். இதே போல் அடுத்து என்ஆர்சி தேசிய மக்கள் பதிவேடும் வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நாட்டிலே வந்து சட்டவிரோதமாக குடியிருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான பங்களாதேசிகள் வெளியேற்ற களையெடுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும், அது நாட்டுக்கு நல்லது. ஆகவே சிஏக்கு அடுத்ததாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு
அந்த என்ஆர்சியும் வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அயோத்தியா கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இப்போ நம்ம கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடித்தோம். அதன் பிறகு ஞான வாப்பியை கையில் எடுத்திருக்காங்க மத்திய அரசு. அதற்கான தீர்ப்பு கூடிய விரைவில் வர இருக்கு. அந்த வகையில் இப்போது மத்திய பிரதேஷில் இப்போ மீண்டும் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய போஜ்காலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில், அங்கே இப்போது முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய அந்த ஒரு தர்கா தான் இருக்குது. கமல் மௌலாஸ் அப்படின்ற ஒரு மாஸ்க் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஹிந்துஸோட கோவில் இருந்திருக்கு, வாக்தேவியோட கோவில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கான தொல்லியல் துறையினர் போய் அங்கே அதுக்கான ஆய்வெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இது எதை நோக்கி போகும்? நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்துக்களுக்கு. ஏன்னா தொல்லியல் துறையை பொறுத்தவரையும் அது வரலாற்று ஆய்வுகளின்படி தரவுகளின்படி தான் அவங்க ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சுதந்திரம் அடைந்த பிறகு புதிதாக கட்டப்பட்ட மசூதிகளை தவிர பழைய மசூதிகள் என்று எதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மசூதி எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் சொல்ல ஆல்மோஸ்ட் 99.9% தான் இருக்க முடியும். மிடீவல் மாஸ்க் வச்சுங்களேன், ஒரு 300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட இருந்த தர்கா மாஸ்க் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு ஹிந்து ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு அதன் மீது கட்டப்பட்ட மசூதியாகத்தான் அது இருக்க முடியும் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நான் சொல்லலை. PN ஓக்னு ஒருத்தர் பெரிய ஹிஸ்டாரியன், அவர் லிஸ்ட்டு போட்டே வச்சிருக்கார். நாடு முழுக்க எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில். இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எத்தனை கோயில்கள், இப்போ கீழக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் கீழக்கரை மஸ்ஜித் தான் இருக்குது. நமக்கு தெரியாது. உள்ளே போய் பார்த்தோன்னா கோயில் தூண்லாம் இருக்குது, வெளியில் மட்டும் டூம் கட்டிட்டான். ஏதோ ஒரு சுல்தான் ஆட்சி காலத்தில் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பல சீதாராம் கோயில், இப்படி பல பேர் பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி. அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா தெரியும். ஆகவே இது ஒரு ஹிஸ்டாரியன்ஸுடைய கூட்டம். எனக்கு திருப்பி நான் ரீஅஃபார்ம் பண்ணுறேன். அதை படித்ததை கேட்டதை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். அதனால் அங்கே வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கான கடவுள் வாணி சரஸ்வதியுடைய கோயில், அப்படிப்பட்ட கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே சிலை திருப்பி வச்சிருக்காங்க கொண்டு. அந்த சிலையும் போலீஸ் அகற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்துல மீண்டும் வாக்தேவியை வழிபடக்கூடிய அந்த உரிமை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று இவர்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை துவங்கிய பிறகு இப்போது இப்படி ஏஎஸ்ஐ சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான, நீங்கள் சொன்னீங்க ராம ஜென்மபூமி பற்றி சொன்னீங்க. அந்த ராம ஜென்மபூமி இயக்கம் தோன்றுவதற்கே அடிப்படையாக உந்து சக்தியாக இருந்தது தமிழ்நாடு. அது பல பேருக்கு தெரியாது, சொல்ல விரும்புகிறேன். சில சமயம் சொல்லியிருக்கணும் ஸ்ரீடிவிலையும். வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் அந்த வேலூர் கோட்டை கைப்பற்றப்பட்டு அங்கேருந்த சிவலிங்கம் பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு போய் சத்துவாச்சாரி என்ற இடத்துல வச்சிடுறாங்க. அது முஸ்லீம் இன்வேடர்ஸ் பிடிச்சிடுறாங்க. அந்த முஸ்லீம் ஆட்சி அகன்ற பிறகு திருப்பி 82 முடிவு பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. கிருபானந்த வாரியார் தலைமையில் பெரிய முயற்சி நடந்திருக்கு, எதுவுமே கைகூடலை. 82ஆம் ஆண்டு இதே போல் ஹிந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட போது ராமகோபாலன் ஐயா தலைமையில் அங்கே உள்ள ஹிந்து தொண்டர்கள்லாம் சேர்ந்து முயற்சி செய்து எந்த சிவலிங்கமும் அங்கேருந்து அந்த பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழித்து வைக்கப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் எடுத்து கொண்டு வரப்பட்டு அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதை பற்றி விஸ்வ இந்து பரிஷத்தில் பேசுகிறார்கள். என்னன்னா, தமிழகத்திலே அந்த அளவுக்கு ஹிந்துத்துவ சக்திகள் வேறொன்றவில்லை. இப்பயும் இல்லை. இப்பயும் பார்த்தா திராவிடியன் ஸ்டாக் தானே எல்லாம் பேசி கத்திட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியுமே. அப்போ இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை யோசிச்சு பாருங்க, இன்னும் மோசமாக இருக்கும். இவங்களுடைய ஆதிக்கம் தலைவிரித்தாடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட இங்கே அந்த வழிபடக்கூடிய இறைவன் இல்லாத அந்த இறைவனை மீண்டும் கொண்டு நிர்வகிக்கிறார்கள். அது என்ன முஸ்லீம் ஆட்சி காலத்தில் பிடிக்கப்பட்ட கோட்டைக்குள்ளார திருப்பி பண்ணியிருக்காங்க ஜலகண்டேஸ்வரர் கோயிலில். ஆகவே நமக்கு ஒரு உத்வேகமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. நாம் ராம ஜென்மபூமியை மீட்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று 1982க்கு பிறகு நடந்த விஹெச்பியுடைய அகிலபாத பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் போடுகிறார்கள். ஆகவே ராமர் கோயில் ரெஸ்டரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன்
வேலூர் ஜலகண்டேஸ்வர் டெம்பிள். இப்போ ராமர் கோயிலுக்கு பிறகு அடுத்து ஞானவாப்பி, அதன் பிறகு மதுரா எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஞானவாப்பி பற்றி சொன்னீங்க. இதே போல் ஞானவாப்பியில் ஏஎஸ்ஐ இதே போல் உள்ள வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லி கோர்ட்டு டைரக்ட் பண்ணாங்க. அயோத்தியில் கூட பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அங்கேயும் தொல்லியல் துறை தான் ஆராய்ச்சி செய்யுது. அந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த தொல்லியல் துறை அதிகாரி அது யாருன்னா முகமது என்ற ஒரு மலையாளி. அவர் தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். ஒரு முஸ்லீம் தான் கொண்டு வந்தார், என்ன இது ஒரு ஹிந்து கோயில் தான் என்று. அதனால சொன்னேன், ஏஎஸ்ஐ வந்து நியாயமான முறையில் அவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்தால் நிச்சயமாக அந்த கோயில் நமக்கு மீண்டும் கிடைக்கும். இந்த ஞானவாய் பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்களேன். அங்கே வந்து ஏஎஸ்ஐ போய் இது பண்ணும்போது அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் என்பதை வைத்து ஒரு பொருள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட என்பதை கண்டுபிடிக்க முடியும். கார்பன் 14 என்கின்ற ஐசோடோப்புடைய அளவை வைத்து கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 150-100 ஆண்டுகள் வித்தியாசம் வரும். அவ்வளோ துல்லியமாக சொல்லிவிடுவாங்க. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு திரிசூலம் கிடச்சிது. அந்த திரிசூலத்துடைய வயசு கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை ஆண்டுக்கு முன்னால் செய்யப்பட்டது என்று பார்த்தால் இஸ்லாம் தோன்றுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது. அப்போ ஏன் இஸ்லாம் தோன்றுவதற்கு 300 ஆண்டுக்கு முன்பே திரிசூலம் அங்கே இருக்குன்னா அப்போ எப்படி அங்கே இஸ்லாம் வந்தது? அப்போ இது நிச்சயமாக ஒரு கோயில் இடித்து கட்டப்பட்டது தான் என்பதற்கான அது ஒரு பெரிய எவிடன்ஸ், முக்கியமான ஆதாரமாக தான் கிடைத்தது. ஆகவே நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கப் போகிறது. ஒரு பாலைவனத்திலே தோன்றிய வன்முறையில் மட்டுமே நாட்டம் உள்ள, போரில் மட்டுமே நாட்டம் உள்ள, வாளில் மட்டுமே நாட்டம் உள்ள, கொலையில் மிரட்டலில் மட்டுமே நாட்டம் உள்ள ஒரு அந்த நம்பிக்கையை அதை சேலஞ்சு பண்ணக்கூடிய விதமாக இந்த தீர்ப்பு வரப்போகிறது. நிச்சயமாக இது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நம்ம ஒரு தன்மான சின்னத்தை மீட்கக்கூடிய போராட்டமாக இதை நம்ம பார்க்கணும். ராமஜென்ம பூமி கோயில் கூட அப்படி தான் நம்ம சொன்னோம். ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை பிடிக்கிறான்னா, பிடிச்சோடனே என்ன பண்ணுறான், இந்த நாட்டினுடைய பெருமையாக நினைக்கக்கூடிய கோயிலை இடித்து தரைமட்டமாக்குகிறான். அப்போ போயிட்டான் என்ன பண்ணுறோம், அந்த ஆட்சி அகன்று விட்டேன் என்றால் என்ன பண்ணணும், மீண்டும் சுதந்திரம் கிடைத்ததுக்கான இது என்ன இதுன்னு அதுக்கு ஆதாரம் என்னன்னா, அந்த தன்மான சின்னங்கள் மீட்கப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட மீட்பு தான் ராமஜென்ம பூமி நடந்திருக்கிறது. அதுதான் இப்போ நடக்கப் போகிறது. என்னென்ன நம்ம நாட்டினுடைய புராதனமான புனிதமான சின்னங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ, அந்த இடத்துல வேறு என்ன அவமான சின்னங்கள் வந்ததோ அவை அனைத்தும் நீக்கப்படும் போதுதான் நாடு உண்மையான சுதந்திரம் பெற்ற நிலையை நோக்கி செல்லும். பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், எல்லாருக்கும் தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். இந்த இடத்துல பள்ளினா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் என்று சொல்றாங்க. எல்லா ஸ்கூலும் கோயில் போல இருக்கணும் என்று பாரதியார் சொன்னார். பள்ளி என்றால் நீங்க வந்து தமிழ் அகராதி எடுத்து படிச்சு பார்க்கணும். புற சமயத்தவர்கள் இருக்கக்கூடிய இடம், அப்படிதான் தமிழ் அகராதி இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போங்க, தமிழ் லெக்சிகன் பாங்க, இல்லை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போய் எந்த டிக்ஷனரி எடுத்து பாருங்க. பள்ளி என்றால் கிறிஸ்டியன் அல்லது முஸ்லீம் நடத்தக்கூடிய வசிக்கக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய கோயில். இதுதான் பாரதியார் இந்த தமிழ் புலவர் தான், அவர் இந்த அர்த்தத்தான் பாடியிருப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்தெந்த பள்ளிகள், இந்த பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் அனைத்துமே கோயில்களாக இருந்து பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டவை. ஆகவே அவைகளை மீண்டும் கோயில்களாக மாற்றுவோம் என்றுதான் பாரதியார் பாடியிருக்கிறார். இதுதான் சரியான அர்த்தம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு நீங்க போய் அந்த இதை இடிக்கணும்? இப்போ நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும், ஏன் வந்து ஒரு கோயில் இருக்கக்கூடிய இடத்தை இடித்து மசூதி ஆக்கணும்? ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அப்படி கேளுங்களேன் திருப்பி, அப்போதானே பதில் கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது, தெளிவாக தெரிகிறது. இதில் பாருங்கள், இதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன புரிய வைக்கணும்னா, இன்வேடர்ஸ் பாபரோ ஹுமாயூனோ அக்பரோ அல்லது வேறு ஏதோ ஒன்று துக்ளக்கு ஏதோ எல்லாம் வராங்க இல்லையா, ஒரே இன்வேடர்ஸ். முகமது கோரி, கஜினி முகமது வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காகவோ அல்லது இந்த நாட்டிலே தங்கியிருந்து கொள்ளையடித்து எடுத்துக்கொண்டு போவதற்காகவோ அவுரங்கசீப் ஒவ்வொரு ஆண்டும் மெக்காவுக்கு எத்தனை தங்க காசுகளை வந்து கொட்டகத்தில் ஏற்றி அனுப்பினார் என்பதை குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அந்த குறிப்பு படி பார்த்தோம்னா இங்கிலாந்தினுடைய வருமானத்தை போல எத்தனையோ மடங்கு அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜிசியா வரி மூலம் கிடைத்த தங்க நாணயங்களை மட்டும் மெக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவங்களை இன்வேடர்ஸ்.
அந்த இன்வேடர்ஸ் வரும்போது பயந்து போய், அந்த வாளுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, அல்ல ஆசை காட்டலுக்கு பயந்து, ஆசை காட்டலுக்கு இணங்கி மதம் மாறியவர்கள் தான் முஸ்லீம்கள். இந்த இன்வேடர்ஸ் வெர்சஸ் முஸ்லீம்ஸ் தெளிவாக புரிய வைக்கணும். இன்வேடர்ஸ் படையெடுப்பாளர்கள் வேற, நம்ம நாட்டுக்காரனே இல்லை. முஸ்லீம் இவன் வேற. இவெல்லாம் நமக்கு முன்னால நம்ம தாத்தா பாட்டி, அந்த தாத்தா பல தலைமுறைக்கு முன்னால் நம்முடைய தாத்தா இவங்க தாத்தா ஒரே மதத்தை கும்பிட்டார்கள். கருப்பசாமியோ ஐயப்பனையோ சாஸ்தாவையோ பெருமாளையோ சிவனையோ கும்பிட்டவர்கள் வாளுக்கு பயந்து மதம் மாறியவர்கள். அல்லது ஏதோ காசு கொடுத்தான், 5 காசு கொடுத்தான், 10 காசு கொடுத்தான், மதம் மாறியவர்கள். அந்த இன்வேடர்ஸோட தொடர்பு படுத்தக்கூடாது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த குழப்பத்தை அரசியலுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. மிகப்பெரிய தவறு. ஆகவே இஸ்லாமிய சகோதரர்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்களாகவே தானாக முன்வந்து, இவங்களா என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய முன்னோர்கள் நினைக்கிறாங்க என்னுடைய ஆன்செஸ்டர்ஸ் பாபர் இல்லை, அவன் படையெடுப்பாளர். சரி, நீ ஆன்செஸ்டர் பாபர்னு வச்சுக்கோ பரவாயில்ல, முன்னோர்னு வச்சுக்கோ பரவாயில்ல, இப்படிதான் குழப்பிட்டு இருக்க. அப்படியே வச்சிட்டால் கூட நீ உன்னுடைய முன்னோர்களாக யாரை தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அந்த இடங்களை தானாக வந்து கொடுத்து விடுங்கள். அதுதான் இணக்கமான ஒரு போக்கு, நல்லது. இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். குஜராத்ல இருந்து ஒருத்தர், விஹெச்பியில் ஒரு பெரிய தலைவர், பிரவீன் பாய் தொக்காடியா என்று பெயர். இந்த ராமஜன் பூமி இயக்கம் வந்து ஆரம்பித்த காலத்தில் ஒரு 85களில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய இன்டர்வியூ வராத டிவியே இருக்காது. ஹிந்தி இங்கிலீஷ் மாறி மாறி பேசுவார். டாக்டர். அவருடைய பேச்செலாம் ரொம்ப அனல் தெரிக்கும் பேச்சு, டப்பு டப்புன்னு பேசுவார். அப்போது ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார், இந்த மாதிரி விஹெச்பி வந்து நீங்கள் மாதிரி போராட்டம் நடத்துகிறீங்க, ராமர் கோயில், காசி, மதுரா இந்த 3 கோயில் மீட்பதற்காக போராட்டம் நடத்துகிறீங்களே, உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? நக்கலாக கேட்குறான். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்களேன். நிச்சயமாக ராமர் கோயிலை மீட்போம், ராமர் கோயில் வருவது உறுதி, அதே போல் காசி மதுராவை மீட்போம். அப்போ இது 3 தானா? அவனே கேட்குறான். இந்த மாதிரி பிஎன் ஓக், சீதாராமன் கோயில், இப்படிப்பட்ட பல ஹிஸ்டாரியன்ஸ் புக் எழுதியிருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான கோயில் இடிக்கப்பட்டு மசூதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு. நீங்கள் ஏன் 3ஓட லிமிட் பண்ணிக்கிறீங்க? எப்படி பாருங்கள். அப்போ ஒரு சிரிச்சுட்டே சொன்னார், விஸ்வ இந்து பரிஷத் இந்த 3 கோயிலையும் மீட்கும், அதான் எங்களுடைய மிஷன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற ஆயிரக்கணக்கான கோயில்கள்லாம் மக்கள் தானாக அவர்களாக மீட்டு விடுவார்கள் என்று அவர் சொன்னார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு அந்த இன்டர்வியூ இப்போ ஞாபகத்து வருகிறது. ஆகவே அவர் சொன்னது நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சத்தியமேவ ஜெயதி, வாய்மையே வெல்லும் என்பது நம்ம நாட்டினுடைய தாரக மந்திரம். ஆகவே வாய்மை வெல்லும். மேற்கு வங்கத்தில் மம்தா அரசு ஆளும் அரசாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த பூத் தலைவர், அவருடைய மனைவி மீது பாலியல் ரீதியான ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க சிலர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் போய் முற்றுகையிட்டு அவங்கள தாக்குதல், கல்லால் அவங்க வீட்டை ஜன்னலெல்லாம் உடைச்சி, அவங்க ஒரு நிறைய பேர் அங்கே சேர்ந்து அவங்கள ஒரு பாலியல் அத்துமீறலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் மம்தா அரசு வந்து எந்த ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு பெண் அரசாண்டு கூட வந்து பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு வருத்தமான ஒரு தலைக்குனிவு தான். இதில் பாருங்கள், இந்த செய்தியை படிக்கும்போதே கண்ணில் கண்ணீர் வருது. இவருடைய கணவர் பூத் பிரசிடென்ட், அந்த பூத்துடைய தலைவர். இதில் இந்த செய்திக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அங்கே மேற்குவங்கத்திலே தொடர்ந்து பாஜக வலுப்பெற்று வருகின்றது என்பதையும் இந்த செய்தி மறைமுகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி தடுக்கிறது தெரியல. பாஜகவை தடுக்க நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த செய்தி காட்டக்கூடிய ஒரு முகம். இப்போ செய்திக்குள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்கள் சேர்ந்து முஸ்லீம்கள் இந்த வீட்டுக்குள்ளார தாக்கம் வந்திருக்காங்க. ஒரு கணவர் எங்கேயாவது ஓடி போயிடுறார் பயந்து. இந்த குழந்தைங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. அவருடைய கண் முன்னாலேயே வச்சு அவங்க பையனுடைய காலை உடைக்கிறாங்க. கால் உடைஞ்சு போகுது. ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. அவங்க பெண் குழந்தையுடைய கையை உடைக்கிறாங்க. கண் முன்னால் ஒரு
குழந்தைங்களுடைய கையை காலை உடைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனம் பாருங்க. அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவருடைய ஆடைகளை முழுக்க உருவி எல்லோரும் சேர்ந்து கூட்டாக கற்பழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரம் யாருக்குமே உலகத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் நடந்திருக்கு. தொடர்ந்து இதே போல செயல்கள் நடந்து கொண்டே இருக்குது வெஸ்ட் பெங்கால். இதுக்கு முன்னால் போன செய்திகள் சிந்தனைகளில் சந்தேல் காளி என்ற ஒரு இடத்த பற்றி நம்ம பேசணும். அங்கே என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஎம்சி பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு முஸ்லீம், அவர் என்ஐஏ ரெய்டில் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி அவருடைய கூட்டாளி எல்லாருமே கொண்டு போய் உள்ளே வச்ச பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க மறியல் பண்ணல. ஏன்னா மறியல் செய்யக்கூடிய தைரியம் கூட அங்கே யாருக்குமே இல்லை. இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போன பிறகு மறியல் பண்ணக்கூடிய தைரியமே வருது அவங்களுக்கு. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது பாருங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன? கிட்டத்தட்ட 300 பெண்கள் அங்கே உள்ள முஸ்லீம் கூப்பிடுவானாம், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்பானோ. கூட்டே போயிடுவானோ. கூட்டு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போய்ட்டு அவன் வரிசையாக அந்த முஸ்லீம்கள் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவான். அப்படியே இந்த பெண்ணை எல்லாம் திருப்தி ஆச்சுன்னா கொண்டு வந்து விட்டுருவான். திருப்பி இன்னொரு பெண். இப்படி கிட்டத்தட்ட 300 பெண்கள் அந்த இருக்கக்கூடிய முஸ்லீம், அதாவது டிஎம்சி என்பது வெளியில் சொல்லக்கூடியது முஸ்லீம்கள், முஸ்லீம்களுடைய இச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களாம் ரோடில் உட்காந்து மறியல் செய்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த செய்தி சில செய்தித்தாள் ஊடகங்களில் வந்திருக்கு. இதுதான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ சமீபத்தில் மணிப்பூர் பற்றியெல்லாம் பேசினாங்க, ஒரு முழுக்க குரல் கொடுத்தாங்க. இதே மேற்கு வங்கத்தில் ஒரு பெண்மணி அவங்க எலெக்ஷனில் இதே போல் லோக்கல் எலெக்ஷனில் நின்னாங்க. அது எப்படி நீ நிற்கலாம் சொல்லி டிஎம்சி நீங்கள் இந்த எல்லா இடத்துலையும் டிஎம்சி என்று பார்க்கக்கூடாது. அந்த போர்ஷனுக்கு அப்புறம் வர முஸ்லீம் என்று எடுத்துக்கணும். டிஎம்சி ஈக்குவல் டு முஸ்லீம் அப்படி நீங்கள் போட்டுக்கணும். திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெண் தொண்டர்கள், குறிப்பாக பெண் தொண்டர்கள், அந்த பாஜக பெண் அந்த வேட்பாளர் என்னவரை நடு ரோடில் கிழிச்சு நிர்வாணமாக்கி அடித்து உருளமாக எடுத்துகிட்டு கொண்டு போனார்கள். அந்த வீடியோ பல சமூக ஊடகங்களில் வந்தது, பல பேர் பேசினாங்க. இதே மம்தா பானர்ஜி ஆட்சி பொறுப்பை ஏற்ற சமயத்தில் பெரிய கலவரம் நடந்தது. சரஸ்வதி ஜனா என்ற ஒரு பெண் பல நூற்றுக்கணக்கான பேரால் சிதைக்கப்பட்டு அந்த கோரமான சம்பவம் வந்தது. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பல செய்திகள். ஆகவே இந்துக்களுக்கு அங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கு மேற்கு வங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவது பங்களாதேஷ், வேட்பாளர்களை முடிவு செய்து பங்களாதேஷ்லேருந்து ஊடி வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட சரி பாதி அளவுக்கு அந்த 20 தொகுதிகளில் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு திருட்டுத்தனமாக குடியேறுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி எல்லா அரசுகளுமே. அவன் எல்லாத்துக்கும் ஆதார் இருக்குது, ரேஷன் இருக்குது, பாஸ்போர்ட் கூட இருக்கும், எல்லாமே இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. மோடியின் திட்டங்கள்லாம் அவனுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்வான்? ஓட்டு போட்டு மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுவான். அங்குள்ள ஹிந்துக்களை இந்த மாதிரி எல்லா விதமான கொடூர நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது அங்குள்ள ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தெளிவாக நமக்கு புரிகிறது. இங்கு உள்ள மீடியாக்கள் அமைதியாக இருந்தாலும் கூட அங்கு உள்ள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது நம்ம உணர முடிகிறது. இன்னொரு பக்கம் இதில் நம்ம கவனிக்கணும்னா, அதுதான் அந்த நான் முதல்ல சொன்ன செய்தியினுடைய விளக்கத்தை இப்போ தான் வரும். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், பங்களாதேஷில் வந்த முஸ்லீம்கள் ப்ளஸ் லோக்கல் முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கேடயமாக திரிணாமுல் காங்கிரஸ் என்கின்ற ஒரு லேபிளை ஒட்டி கொள்கிறார்கள். அதாவது உண்மையில் நடக்கக்கூடிய சண்டை என்னன்னா, ஹிந்து முஸ்லீம் ஃபைட். முஸ்லீம்களை ஹிந்துக்கள் மீது தாக்குகிறார்கள். ஊடகங்கள் என்ன செய்தி வருது? ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ். தமிழகத்தில் நீங்க பார்க்கலாம், ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு தனக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு லேபிள் ஒட்டிக்கிறது யாருன்னு பார்த்தா டிஎம்கே என்ற லேபிள் ஒட்டி கொண்டு தாக்குதல் நடத்துவார்கள். அப்போ ஒரு கட்சி ரீதியான தாக்குதலாக வெளியே சித்தரிக்கப்படுகிறது. உண்மையிலேயே முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப திறமையாக ஒரு அரசியல் கட்சி என்ற முகமூடி அணிந்து கொண்டு இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த அஜெண்டாவை
ரொம்ப கிளவராக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம தெளிவாக அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தமிழ்நாடாக இருந்தால் டிஎம்கே, அங்கே இருந்தால் டிஎம்சி, வேறு ஏதாவது காங்கிரஸ்னா எந்த ஊரில் எந்த கட்சி வந்து அந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கட்சி ஆட்சியில் இருக்கோ இல்லையோ, அந்த பவர்ஃபுல் கட்சிக்கு இவங்களுடைய முழு வாக்கு முழுக்க போகும். அந்த கட்சி என்கின்ற வேடத்தில் இவங்க எல்லாமே செஞ்சு கொடுப்பார். இதுதான் இப்போ இந்த செய்தியுடைய ஒரு உண்மையான முகம். அதனால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மனது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். தொடர்ந்து வந்து மேற்கு வங்கத்தில் ஹிந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முன்னால் ஜோதிர் பாசு என்று 5 முறை அவர் சிஎம்மாக இருந்தார். இதே போல் பங்களாதேஷ்லேருந்து கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் அடித்து துரத்தப்பட்டு அவங்களாம் தலித் எல்லாம், இந்த திருமாவளவன் சொல்கிறாங்களே தலித்துடைய காவலன் இந்தியா முழுக்க நிற்க போகிறாராமே, அவருக்கு தெரியும். நான் இதுக்கு தான் சொல்கிறேன். 1700 பேர் அங்கேருந்து ஓடி வந்து வெஸ்ட் பெங்காலையும் தாண்டி பீகாரையும் தாண்டி அவங்க ஓடி வந்திருக்காங்க பயந்து போய். மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அந்த பார்டரில் தண்டகாரண்யம் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நைமிசாரண்யம் என்ற இடம், அதுக்கு பக்கத்தில் தண்டகாரம் அந்த அந்த இடம் காடுகளில் பதுங்கி இருக்காங்க. அப்போ ஜோதி பாசு போய் வாங்க வாங்க நீங்கள்லாம் வந்து எங்கள் இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு கேம்ப் போட்டு அகதிகள் முகாம் மாதிரி போடுறேன்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் கேம்பில் கூப்பிட்டு போகிறாங்க. 1700 பேர் கூப்பிட்டு போய் கேம்பில் உள்ள உணவுலாம் கூப்பிட்டு போயிட்டு 1700 ஹிந்துக்களையும் வெட்டி கொன்றது ஜோதிர் அரசு. போய் கூகுள் எடுத்து பாருங்கள், அந்த எல்லா ஃபோட்டோ செய்தி முதற்கொண்டு கிடைக்கும். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தொடர்ந்து ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக மேற்கு வங்க மாநிலம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்திருக்கிறது. இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா? பேசுவாரா? இப்போ சிஏ சட்டம் வந்தால் ஜெயராம் ரமேஷ் பேசினார் இல்லையா, மேற்கு வங்கத்தில் ஓட்டுகளை அள்ளும் பாஜகன்னு. அங்கிருந்து பல அகதிகளாக பல லட்சக்கணக்கான தலித் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஹரிஜன சகோதரர்கள் தான் வந்து அங்கே அகதிகளாக இருக்காங்க, ஹிந்துக்கள். அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அப்போ அவங்க ஓட்டு போடாமல் என்ன பண்ணுவான் பாஜகவுக்கு? அப்போ உண்மையிலேயே நீங்களா தலித்துடைய காவலன் நான் என்று சொன்னால் நீங்கள் செய்ய ஆதரிக்கணும். ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த சட்டம் உதவி செய்ய போகிறது. அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று எனக்கு உள்ளுணர்வு சொல்கிறது. ஏன்னால் இது அப்படியே பெரிய அளவில் வந்து ஹிந்துக்கள் மீதான தாக்கல் தொடர்ந்து கொண்டே போகிறது. அதற்கான விடிவு காலம் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய நல்ல மாற்றம் மேற்கு வங்கத்தில் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். சந்திராயன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அமைந்திருந்தது. இப்போது அதை தொடர்ந்து திவ்யஸ்திரா அக்னி 5 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, இதனுடைய சோதனை வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கிறது. இதை ஏற்கனவே 3 நாடுகள் சேர்ந்துதான் இந்த சோதனை வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது சைனா, அமெரிக்கா, ரஷ்யா. இப்போது இந்த வரிசையில் இப்போது இந்தியாவும் இணைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா MIRV டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். அதான் எம்னா மல்டிபிள், ஐனா இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள், ஆர்னா ரீஎன்ட்ரி, வீனா வெஹிக்கிள். அதாவது ஒரே ஒரு ராக்கெட் மூலமாக இப்போ உள்ள தொழில்நுட்பம் என்னென்னா, ஒரு ராக்கெட் இப்போ நாங்கள் ஒரு ஊரில் போய் கராச்சியில் போய் குண்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இஸ்லாமாபாத்தில் ஒரு குண்டு போடணும், சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ராக்கெட் கிளம்பி கராச்சியில் போய் குண்டு போட்டுரும், அங்கேயே அப்படியே முடிஞ்சிடும். இன்னொரு ராக்கெட் இஸ்லாமாபாத்தில் போய் குண்டு போட்டு அப்படியே அங்கே முடிஞ்சு போயிடும். இதுதான் இப்போ உள்ள டெக்னாலஜி. இந்த MIRV டெக்னாலஜி என்னென்னா, இங்கேருந்து ஒரே ராக்கெட் தான் கிளம்பும். ஒரு குண்டு போய் கராச்சியில் போடு, இன்னொரு குண்டு போய் இஸ்லாமாபாத்தில் போடு, இன்னொரு குண்டு போய் ராவல்பிண்டியில் போடு, அந்த ஒரே ராக்கெட் தான். அப்படி பாகிஸ்தானில் அங்கே ஒன்று அப்படி போட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்துடும். ரீஎன்ட்ரி திருப்பி வந்துடும் இங்கே. ஒரு ராக்கெட் மூலமாக பல்வேறு இலக்குகளை ஒரே சமயத்தில் தாக்க முடியும். இது ஒன்று. அப்புறம் ஒரு இலக்கு இப்போ இந்த இடத்துல குண்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அதே ராக்கெட் இப்படி நகர்ந்து இப்படி அப்படி 4 திசையிலேருந்து வெவ்வேறு, ஏன்னா ஒரு திசையிலேருந்து தாக்கும்போது அவன் வந்து அதுக்கான தயாரிப்பு கொண்டு வர முடியும். ஒரே ராக்கெட்டை அனுப்பிச்சு பல்வேறு திசைகளிலிருந்து குண்டை ஒரே இடத்தை நோக்கி போட்டு திரும்பி பழைய இடத்துக்கே வந்துடும். அப்படி செய்ய முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு
புதிய டெக்னாலஜி இது வரைக்கும் வந்து உலகத்தில் 3 நாடுகளிடம் மட்டுமே இருந்தது. முதல்ல இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது அமெரிக்கா. அதன் பிறகு ரஷ்யா வந்து அடுத்த 2 ஆண்டுகள் அந்த டெக்னாலஜி அவங்களும் சொந்தமாக தயாரித்து விட்டார்கள். சமீபத்தில் இந்த டெக்னாலஜி வந்து பெற்றது சைனா. இப்போ 4வதாக நாம் பெற்றிருக்கிறோம். இதில் என்ன ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம்னா, 4வதாக நம்ம பெற்றிருந்தாலும் கூட அந்த தர வரிசை என்று சொல்லுவாங்களே, எந்த அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம். அதாவது 12 அணுகுண்டுகளை சுமந்து கொண்டு 12 இடங்களுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் இது போட முடியும். 12 வார்ஹெட்ஸ். சைனாவோட 10 தான் போட முடியாது அதனோட டெக்னாலஜி. இந்த 12 விட அதிகமான கொண்டது வந்து ரஷ்யா அண்ட் அமெரிக்கா 14. அதுவும் ஒன்று இப்போ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாளில் அதையும் பண்ணிவிடுவாங்க. இந்த அக்னி 5 என்பது ஏவுகணை என்பது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை வரிசையில் சேர்ந்தது. நிலத்திலிருந்து கிளம்பி நீண்ட தூரம் உள்ள இன்னொரு நிலத்தில் உள்ள ஒரு இடத்தை வந்து போய் தாக்கக்கூடிய ஏவுகணை. அந்த மாதிரி பார்க்கும்போது இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோன்னா, இப்போ இந்த அக்னி 5 உடைய ரேஞ்ச் என்னென்னா கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதான் நம்ம இந்தியாவில் இருந்தபடியே ஆசியா முழுக்க, ஜப்பான் வரைக்கும், பிலிப்பைன்ஸ் அந்த சைடு, யூரோப் முழுக்க, இங்கிலாந்து வரைக்கும் இங்கேருந்தே குண்டு போட்டுடலாம். ஆப்பிரிக்கா கண்டத்து முக்கால்வாசி பகுதிகள், சீனா முழுக்க, சீனாவுடைய எல்லா எல்லைகளும் இங்கிருந்தே குண்டு போட்டு தாக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை பெற்றது அக்னி 5. அதில் இப்போ புதுசாக இந்த MIRV டெக்னாலஜி சேர்ந்ததுனால இதை அக்னி 6 என்று கூட சொல்லலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்த இந்த DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், வலிவு பெற்றவனே வாழ்வதற்குரியவன். நீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உலகத்தில் இருக்க முடியும். நீ வலிமை பெற்றிருந்தால் நீ சொல்லக்கூடிய சொல்ல கேட்பான். நீ வலிமை இல்லாமல் இருந்தால் உன் சொல்ல எவனுமே கேட்க மாட்டான். நம்முடைய வேதங்களும் அப்படிதான், நம்முடைய புராணங்களும் தான் சொல்லுகிறது. அதுதான் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் வலிமை பெற்று வரக்கூடிய ஒரு அந்த இராணுவ ரீதியாக வலிமை பெறுவதை தான் இந்த வலிமை பெற்று வருகிற என்பதை தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இந்த சமயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2 தவறு நடந்தது. ஒன்று என்னன்னா, இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்வதற்கு கூட வந்து செய்ய தயாராக இருந்த விஞ்ஞானிகள் கூட வந்து அவர்கள் வந்து தட்டி கழிக்கப்பட்டார்கள், அது முடக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் நம்பி நாராயணன். இப்படிப்பட்ட ராக்கெட்டுகள் அல்லது ஏவுகணைகள் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் கிரையோஜெனிக் என்ஜின் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை சில 10-15 ஆண்டுகள் முன் நமக்கு வந்திருக்க வேண்டிய தொழில்நுட்பம், அதை வரவிடாமல் முடக்கி நம்பி நாராயணனை கைது செய்து காங்கிரஸ் ஆட்சி, கேரளா கட்சிகளாக சேர்ந்து, கம்யூனிஸ்ட் அரசும் சேர்ந்து முடிவு பண்ணது, முடக்கினது. ஆனால் இன்றைக்குள்ள நம்ம நாட்டுடைய விஞ்ஞானிகளுடைய திறமை பாருங்க, எந்த அளவுக்கு திறமைசாலிகள். அவருடைய திறமைகள் நீ அப்படியே பண்ணுப்பான்னு சொன்னால் உலகத்தரத்துக்கு மிஞ்சியவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். நீ முட்டுக்கட்டை போடாமல் இருந்தாவே போதும், நீ உதவி கூட செய்ய வேண்டும். ஒரு லேட்டஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, வந்தே பாரத் ட்ரெயின். இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் உலகம் முழுக்க அந்த பெட்டி எனக்கு கூடான்னு நான் கேட்குறான். இங்கே ICFல ஒருத்தர் வந்து தயார் செய்தது, ரிட்டையர் ஆகக்கூடிய 1 வருஷம் முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஒரு 1 இயர் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி கொடுங்க, நான் பண்ணுறேன். சரி பண்ணுங்க, அவர் செஞ்சு முடித்தார். அந்த வந்தே பாரத்துடைய என்ஜின் பெட்டிகள் அதே ஜெர்மனிலிருந்து இறக்குமதி பண்ண அதே பெட்டி அவனு வச்சுருக்காங்க. இதே போல் 10 மடங்கு செலவாகும். இப்போ எவ்வளோ குறைவான செலவில் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம பாருங்க, அதே திறனோட. இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் வந்தே பாரத் பெட்டிகளை. ஆகவே இந்த அளவுக்கு வந்து அந்த எல்லா தொழில்நுட்பத்துறை எல்லாத்தையுமே வந்து தன்னிறைவு பெறக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை வந்து உடனே நம்ம செஞ்சுக்கக்கூடிய வந்து அந்த ஆர்வத்தை ஒத்துழைப்பை தரக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதுக்காக இந்த செய்தி நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னால் இதே போல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னால் உள்ள அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கார்பன் காப்பியாக நம்ம நினைப்பாங்க. ரஷ்யாவில் என்ன பண்ணுறான், அது என்ன அதே போல் நீங்கள் ஒன்று பண்ணு. அங்கே அமெரிக்காவில் என்ன பண்ணுறான், அதை பார்த்து காப்பி அடி, அதே போல் நீ பண்ணு. அப்போ தே வாண்ட் டு மேக் அ கார்பன் காப்பி ஆஃப் வாட் ஆர் ரஷ்யா ஆர் ஜப்பான் ஆர் அமெரிக்கா ஆர் சம்படி எல்ஸ். அதை பண்ண அப்படி திருப்பி பண்ணு. இந்த ஆத்ம நிர்பரில் என்ன சொல்கிறாரு, நீ முடிவு பண்ணு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, 5Gயா, 5Gக்கான எக்யூப்மெண்ட் நீ பண்ணு.
நீ பண்ற மற்றவன் பார்த்து வேணா பண்ணட்டும். வந்தே பாரத் நீ டிசைன் பண்ணு, நம்ம பண்ணது ஜெர்மனியோட பெருசாக நல்லதாக இருக்கட்டுமே. அப்போ இப்போ நேனோ டெக்னாலஜி வரப்போகிறது, நேனோ சிப் வரப்போகிறது. உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிப் இல்லாத ஒன்றுமே கிடையாது. அந்த உலகம் முழுக்க சிப்பு தயார் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி பார்த்தா ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொரியாவில், ஜப்பானில், சைனாவில் சில நாடுகள் தான் இருக்கும். அந்த எல்லா சிப்புகளும் தயார் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மிஷின் இருக்குது. அந்த மிஷின் தயார் பண்ணக்கூடிய ஆள் ஒரே ஒருத்தன் தான் இருக்கும், நெதர்லாண்ட்ஸில். அவன் தான் பல கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தா அங்கே மிஷின் வாங்கணும். இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஆகவே அடுத்த நூற்றாண்டில் வந்து டெக்னாலஜி இஸ் பவர். இன்றைக்கு அமெரிக்கா வந்து இன்னும் வல்லரசாக இருக்க காரணம்னா பெரிய பெரிய டெக்னாலஜி ஜெயண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. நாமளும் அதே போல் டெக்னாலஜியை நம்ம கையில் எடுத்தால்தான் நம்ம வந்து பெரிய அளவு முன்னேற முடியும். இப்போ டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பல நாடுகள்லாம் வந்து ரொம்ப மலிவான விலைக்கு நம்முடைய நாட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆயுதங்கள். இது ஆத்ம நிர்பர். ஒரு காலத்தில் இங்கே ராக்கெட் ஏவறதா இருந்தால் இங்கேருந்து எல்லா செயற்கைக்கோள்லாம் ராக்கெட் ஏவக்கூடிய டெக்னாலஜி இங்கே இல்லை. செயற்கைக்கோள் தயார் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்சு கயானான்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் இங்கேருந்து எடுத்து போவாங்க கப்பலில். ஃப்ரெஞ்சு கயானாவிலேருந்து நம்ம நாட்டு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. நான் ஸ்கூல் படிக்கும்போது அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ் தான் படிப்பேன். நம்ம நாட்டில் இப்போ நம்ம தயார் பண்ண நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட 120 செயற்கைக்கோள்களில் வானிலை ஏவி இருக்கிறது நம்ம ராக்கெட் மூலமாக, உலக சாதனையாக. இன்றைக்கி மற்ற நாடுகளில் வந்து அவங்க எல்லாமே செயற்கைக்கோளில் ஏவாமல் இருக்க முடியாது. அந்த செயற்கைக்கோள்கள் அதனுடைய ஏவக்கூடிய காஸ்ட்டு, அதே நான் சொன்ன ஃப்ரெஞ்சு கயானா மாதிரி வேறு நாட்டு அவங்க நாடே பண்ணாலும் சரி, அந்த காஸ்ட்டை விட கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு 5ல் 1 பங்கு குறைவான காசில் நம்ம நாட்டில் அவங்க கொண்டு வந்தோன்னா அந்த குறைவான காசில் அதே டெக்னாலஜி நம்மளால் கொடுக்க முடிகிறது. அப்போ உலகம் முழுக்க போட்டி போட்டு வளரக்கூடிய ஒரு வணிக நிறுவனமாக இஸ்ரோ வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த இஸ்ரோவையும் இந்த ராக்கெட் டிஃபென்ஸில் தனியாக பிரிக்க முடியாது. எல்லாம் ஒன்றுக்கு உள்ளுக்குள்ளார ஒன்று தான். நீங்கள் ராக்கெட்டில் தொழில்நுட்பம் பெற்றுகளானால் தான் இஸ்ரோ வளர முடியும். ரெண்டும் ஒன்று தான். இது வந்து சயின்ஸு, அது பாதுகாப்பு. இன்றைக்கு பாருங்கள், அடுத்த ஒரு ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். குலசேகரப்பட்டினத்தில் என்ன ஒரு லாபம்னா, அது பூமத்திய ரேகைக்கு அருகாமல் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஈஸி, இன்னும் பல விஷயங்கள் அழகாக செய்ய முடியும். முதல்ல நம்ம நாட்டில் வந்து குலசேகரப்பட்டினம் தான் வந்து ஏவுதளமாக, இந்த உடன்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் தேர்வு செய்யப்பட்டது. அப்போ வந்து திமுக ஆட்சி. அதனால் ஏன் அது வந்து கைவிடப்பட்டது என்பதை பற்றி எடுத்து படித்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த குலசேகரப்பட்டினம் அங்கு வரவிடாமல் தடுத்தது இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியான தடுத்தது. அன்றைக்கே வந்துருந்தா தமிழ்நாடு பெரிய அளவு வளர்ந்துருக்கும், இந்த ராக்கெட்டுன்னு நல்லா வளர்ந்துருக்கும், எரிபொருள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் மிச்சமாயிருக்கும். ஆகவே இன்றைக்கு இன்னொரு ஏவுதளம் வரப்போகிறது. வரும்போது விண்வெளித்துறையிலும் இந்த ராக்கெட் ஏவக்கூடிய துறையில் நம்முடைய பலம் பல மடங்கு அதிகரிக்கும். ஆகவே அடுத்த நூற்றாண்டு நம்முடைய நூற்றாண்டாக வரப்போகிறது. இந்த ஆத்ம நிர்பர் என்கின்ற அந்த சுய முனைப்போடு நம்முடைய சொந்த காலில் நம்முடைய சொந்த தயாரிப்பில் உருவாக்கக்கூடிய அந்த முனைப்பு அது மேலும் வலுப்பெற்று எல்லா துறைகளிலும் நாம் வளர்ந்து உலகத்தினுடைய வல்லரசாக நம்ம நாடு ஆகப்போகிறது. அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார், நம்முடைய மோடி அரசு ஒரு இலக்கு கொடுத்துருக்காங்க, 2047 நம்முடைய சுதந்திரம் அடைந்த நூற்றாண்டு விழா சமயத்திலே உலகத்துடைய வல்லரசாக நம்முடைய நாடு ஆக வேண்டும் எல்லா துறைகளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நிலையை நோக்கி நம்ம நாடு போய்கொண்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அந்த DRDO சேர்ந்த எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு செய்தியை நிறைவு செய்கிறேன். செய்திகள் குறித்த சிந்தனைகளுக்கு நன்றி திரு வெங்கடாதிரி சார். இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.